வணக்கங்க. சொல்லுங்க. உங்க பேரு? பேர் கந்தசாமி. கந்தசாமி. இது என்ன கூடைங்க ஐயா? இது ராக்கூடை. ராக்கூடை. சொல்லுங்க, இந்த தொழிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் இதே வேலை பற்றி 70 வருஷமாக இதே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ராக்கூடை, தட்டைக்கூடை, சீமாறு, முறம், உப்பு கூடை, சாடு, இது கோழி அடைக்கிற கூடை, உப்புப்பெட்டி, தூத்துக்கூடை, தட்டம் எல்லாம் இதை இந்த கூடை வகையில் 16 வகை இருக்குது. 16 வகை இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு வகை. ஆமாம், 16 வகை இருக்குது. இந்த கூடலாம் முன்ன மாதிரி இப்போ யூஸ் பண்ணுறாங்களா? எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோதான் வந்து தொழில் வளர்ச்சி வந்தாலும் அந்த கூடை இப்போ யூஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் உபயோகமாக இல்லை. கல்யாண வேலைக்கு, கோழி அடைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். கோழி அடைக்க, கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சரிங்க ஐயா. ஒரு கூடை பின்னுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2.5 மணி நேரம் ஆகும். ஒரு கூடை பின்னுறதுக்கு 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம். சின்ன கூடை இருந்தாலும் சரி, பெரிய கூடை இருந்தாலும் சரி 2.5 மணி நேரம் ஆகும். 2.5 மணி நேரம். ஒரு நாளைக்கு எத்தனை கூடை பின்னுவீங்க? 4 கூடை ஆகும். 4 ஒரு நாளைக்கு 4 கூடை தான். 4 கூடை அதுக்கு மேலே போட முடியும். அதுக்கு மேலே பின்ன முடியாது. சிறுசாக இருந்தாக்கா 6-7 போடலாம். அங்கே பெரிய கூட 4 கூட போடலாம். 4 கூட போடலாம். சரி. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்கள் பேருங்க? என் பேர் வேலனுங்க. வேலன். இந்த தொழிலுக்கு பேர் என்னங்க ஐயா? இது கூடை பின்னும் தொழில். இந்த கூடை பின்னி வச்சு அது எப்போ விற்குன்னு சொல்ல முடியாது. போட்டோடனே விற்றாலும் விற்கும், 10 நாள் கழித்து விற்றாலும் விற்கும். உடனே காசு ஆகிற பொருள் தான். ஆனால் இப்போல்லாம் ஆகாது. இப்போல்லாம் ஆகாதுங்கிற காரணம்னு கேட்டால் அந்தளவுக்கு பிளாஸ்டிக் எல்லா தொழிலையும் வந்துருச்சு. முறம், சாடு, கூடை, சீமாறு அத்தனையிலையும் வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது. அதையும் தாண்டி வந்து வாங்குறவங்கள இதை வாங்குறாங்க. இதெல்லாம் கைத்தொழில் ரொம்ப அழிஞ்சு போயிட்டு வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இது 100கணக்கான பேர் வேலை செஞ்சது இந்த இடத்துலையே. இப்போ 4 பேர் 5 பேர் தான் இப்போ வேலை செய்யக்கூடிய ஒரு இது இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு சேல்ஸு கம்மி ஆயிடுச்சு. மக்களுக்கு வந்து இதில் இந்த வேலையை விட்டு போட்டு வேறு வேலைக்கு போகிறவங்க நிறையா இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த வேலையை விட்டு போட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னு கேட்டால் அது ஆரம்ப காலத்துலேருந்தே பழகியாச்சு. இன்றைக்கி ஒரு புது தொழிலுக்கு போய் வேலை செய்ய முடியாது. அதனால் வந்து இதனுடைய வருமானமெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் அதே சமயத்தில் வந்து இது ஆயிரக்கணக்கான பேர் இல்லை, லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த தொழில் செஞ்சவங்க இன்றைக்கி இந்த தொழிலையே எதிர்பார்ப்பெல்லாம் போயிட்டுருக்குது, அழிஞ்சிட்ருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு. அழியறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பூராமே பிளாஸ்டிக்குண்ணா. பூரா பிளாஸ்டிக். எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக். உங்களுக்கு உப்பு வாங்குகிற கூடையும் கூட பிளாஸ்டிக்கில் வந்துகிட்டு இருக்குது. சாப்பாடு வடிக்கிற கூடையும் கூட பிளாஸ்டிக்கில் போயிட்டுருக்குது. அந்தளவுக்கு இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது. அது பூரா அழிவு தான். மக்கள் வந்து அதை தெரிஞ்சு வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து எந்த அழிவும் கிடையாது. அதே சமயத்தில் வந்து இதனால் எவ்வளவோ நல்லது, உடம்புக்கெல்லாம் நல்லது தான் இதெல்லாம் மூங்கில். அதை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இதை உற்பத்தி எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ தக்காளி கூடையெல்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான கூடை போயிட்டு இருந்த இடத்துல 4 கூடையும் 1 கூடையும் கூடி வந்து கேட்குற கால் கிடையாது. அது அத்தனை பிளாஸ்டிக்கு, பூரா டிப்பருங்க. அதனால் வந்து அந்த தொழிலே போயிடுச்சு. அந்த தொழில் போய் ஒரு 4-5 பேர் தான் இப்போ இந்த தொழில் பண்ணிகிட்ருக்குறாங்க. நாளைக்கு வரும் சங்கதிகளுக்கு இந்த தொழில் மூங்கில்னால் என்னன்னே தெரியாத அளவுக்கு போயிடும். அப்படி ஆமாம், ஒருத்தருக்குமே இந்த மூங்கில், இந்த கூடை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அழிஞ்சிருச்சு. அதே சமயத்தில் வெளி மாநிலம், வெளிநாடுகளில் இந்தியா விட்டு வேறு இடத்துல எல்லாமே இது அதிகமாக உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லா நாட்டிலையுமே. ஆனால் நம்ம நாட்டில் எல்லாமே ஒழிஞ்சு போயிட்டுருக்குது. மற்ற நாட்டில் வந்து இது ஒரு பெரிய புரட்டாக செஞ்சு வைக்கிறாங்க. அவங்க வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் எல்லாமே வந்து அது கடந்து போயிட்டுருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு மக்களுக்கு. ஆனால் இது நல்ல பொருள். இதை கொண்டு போய் போட்டோம்னா, விவசாய காட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டோம்னா, இதனால் ஒரு 2 அடியிலேருந்து கரையான் மேலே வரும். கரையான் மண்ணிலேருந்து கரையான் மேலே வரும் 2 அடியிலிருந்து. ஆனால் அதே பிளாஸ்டிக் கொண்டு காட்டுக்குள்ளே போட்டால், டிப்பரை போட்டோம்னா அந்த 2 அடி அளவுக்கு கீழே கரையேன் ஆயிரும் மண். மண்ணை சொல்கிறீங்க? மண்ணும் கூடி வளம் கூடி கெட்டு போயிடும். மண் பலம் ஒரு 100 பாக்ஸை கொண்டு அந்த இடத்துல அடுக்கி வச்சான்னா
அது கரையானெல்லாம் பிடிக்காது. அந்த இடத்துல கருப்பாக வேணால் ஆகும். ஒரு செடி பூண்டு மூடி முளைக்காது. ஆனால் கூடை கொண்டி போட்டால் 2 அடிக்கு கீழேருந்து கரையான் மண் மேலே வரும். மண் வந்து புதுப்பிச்சு கொடுக்கும். ஆச்சா, அந்த அவ்வளவுடைய சக்தி இருக்கிற இந்த மூங்கில் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சிட்டு இருக்குது. விவசாய பூமி மட்டும் இல்லை, மக்களும் சேர்ந்து இதில் அழிவாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கங்க. உங்கள் பேருங்க? என் பேர் ரவிங்க. ரவி, இந்த கூட தொழில் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? 50 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறேங்க. 50 வருஷமா? ஆமாம். இப்போ உங்களுக்கு வயசு எவ்வளோ? வயசு 60 ஆச்சுங்க. 60 ஆச்சு? 60. 50 வருஷம் பண்ணிகிட்ருக்கீங்க. 10 வருஷத்துக்கு ஒரு 11 வயசுலேருந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 11 வயசுலேருந்து பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த கூடையில் எத்தனை வகை இருக்குதுங்க? அது ஒரு 50 வகை இருக்குதுங்க. 50 வகை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வகை எத்தனை? தெரிஞ்ச வகை கோழி கூடை, வெங்காய கூடை, உப்பு கூடை, சீர் கூடை, கோழி மூடை கூடையெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இந்த மக்கள் வந்து உங்ககிட்ட கூட வாங்குறாங்க இல்லையா? நீங்கள் சொன்ன விலைக்கு வாங்கிக்கிறாங்களா? அவங்க நம்ம ஒரு 100 ரூபா சொன்னால் 50 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அது உங்களுக்கு நஷ்டம் தானே? நஷ்டம் தான். மக்கள் வந்து நீங்கள் சொல்கிற விலைக்கே வாங்கிட்டா கொஞ்சம் உங்களுக்கு லாபம். அதுதானுங்க, கம்மியாக தான் வாங்குறாங்க. 100 ரூபா சொன்னால் 50 ரூபாய் கேட்டு வாங்குறாங்க. பேரம் பேசி வாங்குறாங்க. கொஞ்சம் மக்கள் வந்து தவிர்க்கிறாங்க. இப்போ முன்ன மாதிரி இந்த கூடை வந்து ஓடுதுங்களா? இல்லைங்க, பிளாஸ்டிக் வந்ததுனால கொஞ்சம் கூடை நின்று போச்சுங்க. ஆமாம். இந்த கிராமத்து மக்களுக்கு வந்து இந்த கோழி கூடை, கொடாப்பு, ஆட்டுக்குட்டி மூடுறதுக்கு இதுதான் வந்து வாங்குறாங்க. ஆமாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு உதவி ஏதாவது தேவைப்படுதா என்ன கேட்பீங்க? ஏதோ சிறு தொழில், கூட தொழிலுக்கு ஏதாவது எங்களுக்கு பேங்க்லேருந்து லோன் பேங்க்லேருந்து அரசாங்கத்திடமோ சிறு தொழிலுக்கான லோன் உங்களுக்கு கிடைச்சா கொஞ்சம் உதவியாக இருக்கும் எங்களுக்கு. ஒரு கூட பின்ன எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகுங்க. 1 மணி நேரம். ஒரு நாளைக்கு எத்தனை கூட பின்னுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 5 கூட பின்னுவோம். 5 கூட 6 கூட பின்னுவோம். சரி. இப்போ நம்ம ஒரு நார்மலாக குச்சினாவே கையில் குத்துது. இது வந்து மூங்கில். கையில் எந்த அளவுக்கு வலியில காயமாயிரு, எல்லாம் காப்பு காய்ச்சி காயம்லாம் ஆயிரும். அதையும் முடிஞ்சு ஒரு நாளைக்கு 5-6 கூட பின்னு செய்வோங்க. பாட்டி, உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் விஜயலட்சுமி. விஜயலட்சுமியா? என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? மூங்கில் கூட பின்னுறோம். மூங்கில் கூட? ஆமாம். எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இதை? நாங்கள் பிறந்து வளர்ந்துருந்து இதே தொழில் தான் 50 வருஷமாக பண்ணுறோம். 40 வருஷமா? கூடையில் எத்தனை வகை இருக்குது? கூடையில் 10-15 வகை இருக்குது. கூடை, மரம், சீமாறு, தேங்காய் கூடை, கோழி கூடை, அப்புறம் சாப்பாடு வடிக்கிற கூடை, அன்ன கூடை, எல்லாம் ஒரு 10-50 உருப்படி இருக்குது. சரி. இப்போ இந்த தொழில் எவ்வளோ செஞ்சிட்ருக்கீங்க? 50 வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்க தொழில். 50 வருஷமாக இதை தான் செய்கிறோம். சரி. இப்போ இது முன்ன மாதிரி எல்லாம் இந்த கூட வாங்குறாங்களா? இல்லை பிளாஸ்டிக் வந்துட்டு எங்கள் தொழிலில் முடக்கமாகி போச்சு. பிளாஸ்டிக் வந்து சரியாக வியாபாரம் இல்லை. வியாபாரம் இல்லை. மூங்கிலும் கிடைக்க மாட்டேங்குது. மூங்கில் கிடைச்சாலும் விலை அதிகம். மூங்கில் விலை பயங்கரம். ஒரு கூட பின்ன எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு கூடை பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம்? சின்ன கூடையாக இருந்தால் 1 மணி நேரம். 1 மணி நேரம். பெரிய கூடை 2 மணி நேரம், 3 மணி நேரம். 3 மணி நேரம். ஒரு நாளைக்கு எத்தனை கூட பின்னலாம்? கோழி கூட ஒரு நாளைக்கு 4 கூட பின்னலாம். 4 பின்னலாம். சரி. இப்போ வந்து உங்களுக்கு மக்கள் வந்து நீங்கள் சொல்கிற விலைக்கு வாங்கிக்கிறாங்களா இல்லை கம்மியாக கேட்குறாங்களா? அப்படி நாங்கள் ஒரு விலை சொன்னால் அவங்க ஒரு விலைக்கு தான் கேட்பாங்க. சொன்ன விலைக்கெல்லாம் விற்காதுமா. உங்களுக்கு கட்டுப்படி ஆகுங்களா? கட்டுப்படி ஆகாது. நம்மளோட நிலைமை பொறுத்தளவு கொடுத்தான் ஆகணும். நம்ம வச்சுட்டு இருந்த பொழுதோட சாப்பாட்டுக்கு யார் கொடுப்பா? கை முதல் மூங்கில் எடுக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை கூட விற்குங்க? விற்கிற 10 பேர் இருக்கிறவங்க ஆளுக்கு 2 கூட விற்கி. ஜாஸ்தி விற்காது. ஒரு அளவுக்கு போதுமான அளவுக்கு அது ஒரு 2 கூட விற்கும். சரி. ரொம்ப நன்றி. இது கைத்தொழிலுங்கிறது அவங்கவுங்க வேகத்தை பொறுத்தவரை 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு மலமலம் செய்வாங்க.
ஆனால் இன்றைக்கி கூடையோட சைஸை பொறுத்து டைம் ஆமாம், இந்த கூடையினுடைய சைஸை பொறுத்து சின்ன தப்பை பெரிய தப்பையெல்லாம் போட்டு வேலை செய்கிறதுனால அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவாங்க. இப்போ சாப்பாட்டு கூடையெல்லாம் எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிரும். மற்ற கூடையில் இருந்துன்னா கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுருவாங்க. பெரிய தப்பை போட்டாங்கன்னா, சிறு தப்பை போட்டு செய்யும்போது வேலை ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு நாளைக்கு 5 கூட 6 கூட செய்யலாம். என்ன வேறு வேலைக்கு போக வேண்டியதில்லை. கூலி இதில் கிடைக்கும். இதில் கிடைக்காதனால சொல்லக்கூடாது, கூலி கிடைக்கும். ஆனால் அந்தளவுக்கு செய்கிறக்கு ஆளுக்கு இனிமேல் இல்லை. அதாவது கூடை பின்னுற ஒரு தொழில்ன்றது அழிஞ்சிருச்சு. ஏகதேசம் அழிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நஞ்சு இருக்குது. அது எங்களோட முடிஞ்சு போயிட மாட்டேருக்கு. இப்போ அந்த கூடைனா எத்தனை வகை இருக்குதுங்க ஐயா? கூடைனா அன்ன கூடை இருக்குது, அப்புறம் இந்த தக்காளி கூடை இருக்குது, தட்டு, காய்கறி தட்டு, அது போக தேங்காய் வள தட்டு, கோயிலுக்குள்ளே போகிற தட்டுக, அது இல்லாமல் தேங்காய் சமைக்கிற கூடை, தேங்காய்க்கு போடுற கூடை எல்லாமே வந்து பூராமே பிளாஸ்டிக்கில் தான் போயிருக்குது. சீமாறு, முறம் அத்தனையுமே பிளாஸ்டிக்கு தான் ஆகிட்டுருக்குது. கூடை பின்னுறவங்க எல்லாமே அப்படி இப்படியே அழிஞ்சு போயிட்டுருக்குறாங்க. இதில் வந்து ஒரு கூடை பின்னிட்டு ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், மக்கள் வந்து வாங்கும்போது அந்த பேரம் பேசி வாங்குறாங்கல்ல. கண்டிப்பாக நம்ம ஒரு வேலை சொன்னால் அவங்க ஒரு விலை கேட்பாங்க. ஆனால் நம்ம வந்து கொடுத்தே தீரணுங்கிற கண்டிஷனில் இருக்கிறோம். கூடை வச்சுக்கிட்டு இருந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நாளைக்கு அந்த கூலியே இல்லாட்டி பரவாயில்ல, கூடை கொடுத்துடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத எங்களுடைய வாய்ப்பு. ஆனால் ஒரே நிறமான ஒரு வருமானம் இதில் கிடையாது. நிரந்தர வருமானம் கிடையாது. ஆமாம், வித்தாதான் நிறமாக ஒரே வருமானம். இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு பாடுபட்டுருக்குறோம், இந்த 1000 ரூபாய் நாளைக்கு கிடைக்குங்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு இருக்கும், நாளைக்கு பார்த்தா 100 ரூபாய்க்கு இருக்கும், நாளைக்கு பார்த்தா டீ குடிக்கிறதுக்கு கூட காசு இருக்காது. அந்த மாதிரி வரும் சூழல். ஒரு நாள் கறிஞ்சு வருத்தீங்களா, ஒரு நாளைக்கு கஞ்சி வச்சு தான் குடிக்கணும். அதை கவர்மெண்ட்டும் ஏற்றுக்காது. அதை நம்மகிட்ட வந்து விநியோகம் பண்ணுற ஆளுகளும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தான் அத்தனை பேர்த்துக்கு, இந்த கூட பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து இப்போ அவன் கட்டடத்து வேலைக்குமே பெயிண்டிங் வேலைக்குமே மாறி என்ன வேலை கிடைக்குதோ டெய்லி 10-500 கிடைக்கிற வேலையெல்லாம் ஓடிடுறாங்க. ஆனால் இது அப்படி அல்ல. இந்த தொழில் இந்த பிளாஸ்டிக் மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த தமிழ்நாட்டில் சீரும் சிறப்புமாக வாழ்வாங்க. அந்த நினச்சதை சாதித்து வாழ்ந்துருவாங்க. மூங்கில் அந்த அளவுக்கு இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே மூங்கில் இருக்குது. வெளிநாடு போய் மூங்கில் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ நாங்கள் போய் 100 மூங்கில் எடுத்தால் ஒரு விலை இருக்கும், 10 மூங்கில் எடுத்தால் ஒரு விலை இருக்கும். ஒரு மூங்கில் எடுத்து வந்து வேலை செய்கிறவங்க நிறையா இருக்காங்க. அந்த ஒரு மூங்கில் எடுத்து வந்து தான் நாங்களாக வேலை செய்ய முடியும். 100 மூங்கில் எடுத்து வந்து வேலை செய்ய முடியாது. ஏன்னா அது எப்போ வீக்குன்னு சொல்ல முடியாது. கூட அது தேவை இருக்கிறவங்களுக்கு தான் வருவாங்க. அன்றைக்கி அப்படி கிடையாது. தக்காளி கூட எடுத்தே தீர்வோன்னு விவசாயம் இருக்கிறவங்க அத்தனை பேர் பார்த்தே தீருவாங்க. நம்ம கூடை, சாடு, முறம் எல்லா ஐட்டம் நாங்கள் என்னென்ன செஞ்சோமோ அது பூராமே பிளாஸ்டிக் போயிடுச்சு. அது அச்சில் அடித்து ஊற்றுனான்னா அப்புறமேல் காஞ்சி வெளியே வந்துடும். இது 10 நாள் சென்றுதான் இது வெளியே வருது நம்ம கூட பின்னுனா. அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம். இப்போ நீங்கள் கூட பின்னுற ஒரு இடத்துல இருந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு வந்து கூட பின்னுறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்களா, இல்லை வாங்குறவங்களுக்கு? அதாவது இந்த இடத்துல இருந்து மக்களுக்கு வாங்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? வாங்குறவங்க இது வாங்கி வச்சாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே சிறப்பு தானே. இது மகாலட்சுமி தானே. கூடைங்கிறது வந்து பால் மரத்துக்கு சம்மந்தப்பட்டது. மூங்கில் இருந்தால் 100 ஆண்டு காலம் நல்லாயிருக்கும். நாங்களும் பார்த்துருக்கோம். ஒரு கூடை வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்துலேருந்து துக்கமான விஷயத்து வரைக்கும் அந்த கூடை தான் பயன்படுது. அத்தனைக்கும் கூட தான். உப்பு மாற்றுவாங்க நம்ம கூடையில் தான். ஆனால் இன்றைக்கி அதை பிளாஸ்டிக்கில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் சாப்பாடு வடிக்கிறது இந்த கூடை தான். அதையும் பிளாஸ்டிக்கில் கொண்டு வர்றாங்க. அப்படி ஒவ்வொன்றும் மாறி பிளாஸ்டிக்கில் அத்தனையும் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெஞ்சு இருக்கிறவங்களும் இந்த கூடை தொழில்காரெல்லாம் இருக்கவே முடியாது. ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்ததும் நம்ம மக்கள் பயன்படுத்த இதை பார்த்து தான் ஆரம்பமே வச்சுட்டான். பிளாஸ்டிக்கே வந்து இதை பார்த்து தான் ஒவ்வொரு கூடையிலுமே ஒவ்வொரு சேர்லேருந்து எல்லாமே மூங்கில் பார்த்து தான், மூங்கிலேருந்து வந்தது தானே இது, ஊற்றுனா இதை எடுத்துடலாமாங்கிறக்கு வேண்டி பிளாஸ்டிக்கில் விட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியறதில்ல. இதுதான் எங்கள் நிலைப்பாடு. பார்க்கணுங்க ஐயா. ஆனால் மழை வெயில் எல்லாத்துக்கும் ரோட்டில் தான் எந்த பண்ணுறவங்களா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வச்சு செய்கிற பொருள் அல்ல. ஆமாம், ரொம்ப பெருசாக நீண்டுக்கிட்டே இருக்குது. ஆமாம், இது வீட்டுக்குள்ளே வச்சு செய்கிற பொருள் அல்ல. எங்கேயோ ஒரு பக்கம் ரோட்டுக்காலில் தான் வச்சு செய்யணும். அது அப்படி தான் வந்து செய்ய முடியும். அந்த மாதிரி சூழல் இருக்குது. வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு குடிசை தொழிலுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேலை செய்கிறதல்ல. தெரியல.
அதனால் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்குன்னா அது கவர்மெண்ட் பார்த்து தான் செய்யணும். இப்போ கவர்மெண்ட்டில் இந்த சிறு தொழில் லோன் அப்படிலாம் இருக்குது. அந்தமாரி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இல்லை உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது பயன்பட்டுருக்கீங்களா? நாங்கள் ரோட்டோரத்தில் வேலை செய்கிறதுனால ஒரு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. சிறு தொழிலுன்ட்டு ஒரு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த தொழிலுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்தாலும் தருவேன். உற்பத்தி அதிகமாகும். 4 பேர் இருந்தாலும் ஆள் ஒன்று 10 லட்ச ரூபா லோன் கொடுத்தாலும் கட்டவும் செய்வாங்க. ஏன்னா இது நாள் படையில் தான் விற்கிறது, ஒட்டுக்காக விற்காது. ஒரு மாதம் கூடி விற்று போயிடும். ஆனால் அவங்களுக்கு கட்டுற அளவு காசு வரும். காசெல்லாம் வராதுன்னெல்லாம் சொல்ல முடியாது, வருமானம் வரும். ஆனால் செஞ்சு வைக்கிறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை. பணம் பற்றாக்குறை பெரிய பிரச்சனை. பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் எப்போ ஒழியுமா, இல்லை மூங்கில் கூட மறுபடியும் உற்பத்தி ஆகுமான்றத மக்களோட மனநிலையில பொறுத்து தான் இருக்குது. பார்க்கலாங்க ஐயா. ரைட், ரொம்ப நன்றி, சந்தோஷம். தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு கூடை ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு கூடை பின்னி முடிகிற வரைக்கும் உள்ள கஷ்டங்களையும் இவங்க படுற அந்த வேதனைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கூடை தொழில் வந்து அழிஞ்சிக்கிட்டு வர்றதுக்குண்டான காரணம் இங்கே உள்ள இவங்கெல்லாம் சொல்கிறது வந்து பிளாஸ்டிக் வந்ததுனால தான் இந்த கூடை அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இனியும் இந்த கூடை பின்ற தொழிலும் இந்த கூடை வளமும் வந்து வளர்ச்சியாகிறது மக்களாகி நம்ம கையிலையும் அரசு எடுக்கிற முடிவுலையும் தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் வருங்காலத்தில் என்ன நடக்குதுன்னு. நன்றி.